ஹாய், வணக்கம். நான் உங்கள் மார்ட்டினா. இன்னைக்கு அயன பத்தி தான் பார்க்க போறோம். அயன் அப்படிங்கிறது எங்க இருந்து உருவாச்சு? அயன் அப்படிங்கிறது நம்ம நினைக்கிற மாரி ஏதோ ஒரு இரும்பு, ஒரு பாறை மைன் பண்ணி எடுக்கிறோம். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம். ஆனா அயன் அப்படிங்கிறது கடலும், இயற்கையும், ஆக்ஸிஜனும், சயனோபாக்டீரியாவும் எழுதின அழகான ஒரு வரலாற்று புத்தகம். ஸோ எப்படின்னா, முதல்ல இந்த பூமியில ஆக்ஸிஜன் அப்படிங்கிறது வளிமண்டலத்துல இல்ல. எங்க இருக்கு அப்படின்னா, எங்கேயுமே இல்ல. சயனோபாக்டீரியா தான் முதல்ல ஆக்ஸிஜன் மூலக்கூறுவ போட்டோசிந்தசிஸ் மூலமா உருவாக்குது. இந்த சயனோபாக்டீரியா போட்டோசிந்தசிஸ் நடத்துறப்போ உருவான வேஸ்ட் தான் ஆக்ஸிஜன். அப்போ அது வெளித்தள்ளுன வேஸ்ட்டை தான் நம்ம பயனுள்ள ஆக்ஸிஜனா, உயிர் வாழ தேவையான ஆக்ஸிஜனா சுவாசிச்சுட்டு இருக்கோம். அப்போ சயனோபாக்டீரியா முதல்ல கடல்ல இருக்கு. அப்போ போட்டோசிந்தசிஸ் மூலமா ஆக்சிஜனை வெளியிடுது. இப்போ இந்த ஆக்சிஜன் கடல்ல சேர கடல்ல கரைஞ்சிட்டு இருக்கிற அயன் அப்படிங்கிறது கூட இந்த ஆக்சிஜன் சேருது. சேர்ந்து அயன் ஆக்சைடா மாறுது. இந்த ஆக்சைடு தான் லேயரா கடலுக்கு அடியில படிஞ்சு ஏன்னா இது ரொம்ப ஹெவி. அயன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஹெவி. அப்ப அது வந்து கடலுக்கு அடியில படிஞ்சு பேண்டட் அயன் ஃபார்மேஷன் அப்படிங்கிற பாறை வந்து நிறைய கடலுக்கு அடியில உருவாகுது. அதுக்கப்புறம் நிலநகர்வு அதெல்லாம் நடக்கிறப்போ இந்த அயன் எல்லாமே கடலுக்கடியிலயும் அயன் இருக்கு, அதை நம்ம எடுக்க முடியாது, அது வந்து சேஃப் இல்லை. ஆனா நிலப்பகுதிகளில் கடல்ல உருவான அயன் எப்படி வந்துச்சு அப்படின்னா நிலநகர்வின் மூலமா வந்து நடக்குது, கண்ட நகர்வுகள் மூலமா நடக்குது. அப்படிதான் நம்ம இன்னைக்கு மைன் பண்ணி எடுக்கிறோம். ஆஸ்திரேலியால சமீபத்துல $1 trillion இவ்வளவு அளவுக்கான அயன் அப்படிங்கிறது வந்து ரிசர்வ் இருக்கு, அயன் ரிசர்வ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பர்செவரன்ஸ் ரோவர் மார்ஸ்ல அயன் இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்கு சமீபத்துல. ஏன் அப்படின்னா நம்ம வந்து இந்த அயன் எல்லாத்தையும் நம்ம ஆஸ்திரேலியால கண்டுபிடிச்சிருப்போம் $1 trillion அப்படின்னு சொல்றாங்க. பர்செவரன்ஸ் ரோவர் வந்து கண்டுபிடிக்கிறப்போ இதை வந்து நம்ம அங்க போனா அயன் டூல்ஸா செஞ்சுக்கலாம், அங்க போய் நம்ம மார்ஸ்ல வாழ்றப்போ நமக்கு தேவையான கருவிகளை செய்யறதுக்கு, அதுக்கப்புறம் திரும்ப மனிதர்களுக்குள்ள போர் புரியறதுக்குலாம் இதை வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அயன் அப்படி இந்த அயன் பாறைகள், இந்த இரும்பு பாறைகள் வந்து ஆக்சிஜனும் பாக்டீரியாவும் கடலும் எழுதிய அழகான வரலாற்று புத்தகம் அப்படிங்கிறத இன்னைக்கு அயன் எப்படி உருவாச்சு, நமக்கு கிடைக்கிற அயன்லாம் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு தெரிஞ்சிருப்போம். ஸோ அதுல கடல்ல நீர்ல கலந்திருந்த அயனை தான் அயன் ஆக்சைடா மாத்தி அது பாறைகளா இன்னைக்கு மாறி இருக்கு. யாரு மாத்தினாங்க அப்படின்னா மனிதர்கள்லாம் மாத்தல, ஒரு சின்னோண்டு பாக்டீரியா தான் மாத்திச்சு. இன்னைக்கு நம்ம சுவாசிக்கிற காத்து ஆக்சிஜனை யாரு கொடுத்தாங்க அப்படின்னா மனிதர்கள்லாம் அதை உருவாக்கல, ஒரு குட்டியோடு பாக்டீரியா தான் அதை உருவாக்குச்சு. அப்போ நம்ம இந்த உலகத்துல இதை நேச்சரை எவ்வளவு அளவுக்கு மதிக்கணும், பிற உயிர்களை எவ்வளவு மதிக்கணும் அப்படிங்கிறது இந்த வீடியோல இருந்து தெரிஞ்சிருக்கும். அண்ட் அடுத்த வீடியோல அயனை பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு தொடர்ந்து தெரிஞ்சுக்க திங்கர் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.